கழுதை கற்றுத்தரும் பாடம். கழுதைகளை பாருங்கள், அவைகள் காலையில் அழுக்கு துணிகளை சுமந்து சென்றன. அப்பொழுது அழுக்கு துணிகளை சுமக்கிறோம் என்ற வருத்தம் இல்லை. அதேபோல் மாலையில் சலவை செய்த துணியை சுமக்கிறோம் என்ற மகிழ்ச்சியும் இல்லை. அதுபோல துன்பம் வரும்போது அதிக வருத்தம் கொள்ளாமலும், இன்பம் வரும்போது அதிக சந்தோஷம் இல்லாமலும், இன்பம் துன்பம் இரண்டையும் நடுநிலையான மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே சிறந்த வாழ்வு. இந்த செய்தியைத்தான் அந்த கழுதைகள் மூலம் நாம் பெறுகிறோம். வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே என்பது பொதுமொழி. வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. அதுபோலவே வறுமை காலங்களில் துவண்டு விடாமல் தைரியமாய் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். சிலர் கொஞ்சம் வசதி அல்லது உயர் பதவி கிடைத்ததும் அவர்கள் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்றும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் வேதத்தில் உள்ள ஆமான் போல நினைப்பார்கள். தவறில்லை. ஆனால் அதற்காக மற்றவர்களை அடிமையாக நினைக்கக்கூடாது. உங்களுக்கு மரியாதை தர விரும்புகிறவர்கள் தாங்களாகவே உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். நீங்களாக வருத்தி கேட்டுக்கொண்டால் அதற்கு பெயர் மரியாதை அல்ல. வேறு சிலர் தங்கள் வறுமை நிலை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டே இருப்பார். அதனால் எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. வறுமை உடலுக்குத்தானே தவிர உள்ளத்திற்கு அல்ல. வறுமை உடலில் இருக்கும் வரை எந்தவித பாதிப்பும் இல்லை. அதுவே உள்ளத்தில் வறுமை வந்துவிட்டால் பின்பு எந்த விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வசதியும் அதுபோலத்தான். உள்ளத்தில் சென்று விட்டால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு வேதாகமத்தில் மிகச்சிறந்த உதாரணம் இளைய குமாரன் கதை. தன் தகப்பன் சம்பாதித்த பணத்தை பெற்றுக்கொண்டு தன் தகப்பன் சொல்லை கேளாமல் மனம் போல செலவழித்து இறுதியில் வறுமை அடைந்தான். வறுமை அடைந்தபோது வாடி போகாமல் உடனே தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பினான். அதனால் தான் ஜீவனை லாபப்படுத்தி கொண்டான். வேதம் சொல்கிறது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நமக்கு வறுமையை அல்ல, ஐஸ்வர்யத்தை தரதான் தேவன் விரும்புகிறார். ஆனாலும் அதை நாம் அனுபவிக்க தேவன் கிருபை செய்தால் மட்டுமே அதை நம்மால் அனுபவிக்க முடியும். எனவே தேவனுடைய அனுக்கிரகத்தை பெறுவோம். God bless you.